ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ குட் டே. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு டாபிக் பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுலேயும் எனக்கும் ரொம்ப பிடிச்ச டாபிக் செல்ஃப் க்ரூமிங். நான் ரீசெண்டாக கூட நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட பார்ட் 2 அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஒரு செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றது நம்மளோட டெய்லி லைஃப்ல எல்லாருக்குமே அவசியமா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். செல்ஃப் கேரா இருக்கட்டும், செல்ஃப் க்ரூமிங்கா இருக்கட்டும், எல்லாத்தையுமே தான் சொல்றேன். நம்மள நாம அழகா வச்சுக்கிறது, ஹெல்தியா வச்சுக்கிறது, ஒரு இடத்துல நம்மள ப்ரெசென்ட் பண்ணிக்கும் போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது, இது எல்லாமே நம்மளோட டெய்லி லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த சில செல்ஃப் க்ரூமிங் ஹேபிட்ஸை தான் இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்கு ஃபாலோ பண்றேன் அப்படின்றத ஒரு சில பாயிண்ட்ல என்ன வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்ல முடியும் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து நான் இன்க்ளூட் பண்றேன். இந்த ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட டெய்லி லைஃப்ல இன்க்ளூட் பண்ணி ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களை நீங்க எப்பவுமே அழகா, கான்ஃபிடென்ட்டா, ஹாப்பியா, ஹெல்தியா கேரி பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு செல்ஃப் க்ரூமிங் டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை பார்த்து முடிக்கும் போது அதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்குள்ள இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ரீசெண்டா செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸ் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்னும் பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதையும் பாருங்க. உங்களுக்கு உங்களோட செல்ஃப் க்ரூமிங் ரிலேட்டடா இன்னும் நிறைய டீடைல்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட், நம்மளோட டெய்லி பேசிஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில ட்ரெஸ்ஸஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எப்பவுமே ரொம்ப யோசிக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜீன்ஸாக இருக்கட்டும், லெகின்ஸாக இருக்கட்டும், பலாசோ பேண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரைட் கட் பேண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்மளோட டெய்லி பேசிஸில் காலேஜ்க்கு, ஆஃபீஸ்க்கு, ஹோம் மேக்கராக இருந்தாலும் வீட்டில் இந்த மாதிரி நமக்கு தேவைப்படக்கூடிய அவசியமான விஷயங்கள். இந்த மாதிரி நான் இப்போ சொன்ன பாட்டம் இயர்லேயே இப்போ நிறைய டைப் ஆஃப் பாட்டம் இயர்லாம் வந்து வந்துருச்சு. ஸோ அதுலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறதுக்கு எப்பவுமே ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா அது டெய்லி பேசிஸில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து நல்லதா, குவாலிட்டியா, கொஞ்சம் ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் அது உழைக்கிறதோட மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரெஸ்ஸோட நம்ம பேர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல, ப்ளூவில், லெகின்ஸ் வந்து ஒயிட், பிளாக், அப்புறம் ஸ்கின் கலர், அப்புறம் வந்து ஒரு டார்க் ப்ளூ கலராக இருக்கட்டும், ரெட் கலராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு 4-5 கலர்ஸ் லெகின்ஸில், ஒரு 2-3 கலர் ஜீனில் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய டாப்ஸோட, நிறைய குர்த்திஸோட நம்ம பேர் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வந்து கிரியேட் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எப்பவுமே யோசிக்காதீங்க. நான் வந்து என்கிட்ட ஒரு 2-3 கலர்ல ஜீன் வச்சிருப்பேன். அது எல்லாமே கொஞ்சம் பிரைஸ் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சிருப்பேன். அதே மாதிரி தான் லெகின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கலர்ஸ் வச்சிருப்பேன். அந்த கலரே தான் நிறைய குர்த்திஸோட ரிப்பீட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த லெகின்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் குவாலிட்டியா, பிரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு வாங்கி தான் வச்சிருப்பேன். ஏன்னா அது நான் வருஷ கணக்குல யூஸ் பண்றேன் இப்பயும். ஸோ அதை ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வாங்கி இல்லை தூக்கி போட்டுட்டு இல்லை யூஸ் பண்ணி ஒரு 1 or 2 months ஸ்டிச்சஸ் போய் கலர் ஃபேட் ஆகி அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றதுல கான்சியஸாகவே டிசைட் பண்ணி தான் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நல்ல குவாலிட்டியாக நிறைய நாளுக்கு உழைக்கக்கூடிய ரெகுலர் வியரா தேவைப்படக்கூடிய இந்த விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் எப்பவுமே யோசிச்சதில்லை. ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நல்ல கொஞ்சம் குவாலிட்டியான பொருட்கள்ல பிரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்லன்னு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க. செகண்ட் டிப், சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு குர்த்தியோ இல்ல சல்வாரோ இல்ல எந்த ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் கிராண்டா காட்டணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் அக்சசரிஸை வந்து பியூட்டிஃபுல்லா நம்ம பேர் பண்றது மூலமா அந்த ட்ரெஸ்ஸை வந்து இன்னுமே கிராண்ட் லுக்கா நம்ம வந்து காட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வியர் பண்ணிருக்க இந்த ட்ரெஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல பெருசா டிசைன் ஒன்றும் கிடையாது. ரொம்ப பிளைனா பிங்க் கலர்ல ஒரு ட்ரெஸ், அங்கங்க இந்த மாதிரி குட்டியா பிளாக் கலர்ல டீடைலிங் வந்து கொடுத்துருக்காங்க. கையிலையும் பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல ஒரு டீடைலிங் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், பிளைன் டாப், இந்த துப்பட்டா. இந்த ஒரு ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் சும்மா ஒரு ஆஃபீஸ் வியரா யூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி குட்டியா ஒரு மினிமல் ஜுவல்லரி பிளாக் கலர்ல பேர் பண்ணி போடும்போது கொஞ்சம் நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த ட்ரெஸ்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி காட்டுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அதே ட்ரெஸ்ஸையே நீங்க வந்து ட்ரெடிஷ்னலாவும் காட்டலாம். எத்தனிக் வியரா யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலும் அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடியது நம்ம கையில இருக்கக்கூடிய ஆக்சசரிஸ் தான். இப்போ இதையே வந்து நான் கொஞ்சம் பார்ட்டி வியரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இயரிங், நல்ல ஒரு பெரிய இயரிங் போட்டு கையில ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிங் வந்து வியர் பண்றேன், கையில ஒரு அழகான ஒரு பிளாக் கலர்ல பிரேஸ்லெட் வந்து வியர் பண்றேன் அப்படின்னா அது இன்னுமே வந்து ஒரு பார்ட்டி வியரா, ஒரு எத்னிக் லுக் கொடுக்குற மாதிரி கிராண்டா தெரியும்.
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்க சிம்பிள் ட்ரெஸ்ஸை கூட அழகான அக்சசரிஸ் வச்சு இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி காட்ட முடியும். ஸோ இந்த ஒரு ஹேபிட்டை நீங்க ஒவ்வொரு ட்ரெஸ் வியர் பண்ணும்போதும் கொஞ்சம் கவனத்துல வச்சு பண்ணீங்க அப்படின்னா சிம்பிள் ட்ரெஸ்ல கூட இன்னுமே அழகா தெரிவிங்க, பிரசன்டபிளா இருப்பீங்க. தேர்ட், ஒரு 2 to 3 கலர்ஸ் வச்சு உங்களோட ஓவரால் லுக்கை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பழக்கத்தை எப்பவுமே வச்சுக்கோங்க. அது உங்களை இன்னுமே எக்ஸ்ட்ராவா அழகா காட்டும், பியூட்டிஃபுல்லா உங்களை ஒரு இடத்துல ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளை இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் வியர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, பிளாக் கலர் ஒரு குர்த்தி ஒரு ஒயிட் கலர் லெகின்ஸோட பேர் பண்ணி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்போ உங்களை நீங்க கேரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆக்சிடைஸ் ஜுவல்லரியா இருக்கட்டும், அது வந்து உங்களோட இயரிங்ஸா இருக்கலாம், நெக் பீஸா இருக்கலாம், இல்ல நீங்க கையில போட்டுக்கக்கூடிய பிரேஸ்லெட், வாட்சா இருக்கலாம், ரிங்கா இருக்கலாம், இது எல்லாமே வந்து பிளாக் பேஸ்ல போறீங்களா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி போயிடலாம். அதே மாதிரி நீங்க கையில கேரி பண்ணிக்கக்கூடிய ஹேண்ட் பேக்கா இருக்கட்டும், ஸ்லிப்பர்ஸ், சாண்டல்ஸ் எதுவா வேண்டாலும் இருக்கலாம், அது வந்து இப்போ ஒயிட் கலர்ல போயிடுறீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த 2 கலர்ஸ் தான் நம்மளோட ஓவரால் லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போ அதை பார்க்கும்போது ரொம்ப எலிகண்டா இருக்கும். அதை விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு பிளாக் கலர் குர்த்தி, ஒயிட் கலர் லெகின் போட்டிருக்கோம், இல்லை பாட்டம் இயர் ஏதாவது ஒயிட் கலர்ல போட்டிருக்கோம், கேரி பண்ற ஹேண்ட்பேக் ஒயிட் கலர், ஸ்லிப்பர் வந்து ஏதோ ஒரு கலர்ல நீங்க வியர் பண்றீங்க, உங்களோட ஜுவல்லரி நெக்ல போட்டிருக்குது ஒரு கலர், கையில போட்டிருக்க பிரேஸ்லெட் வேற ஒரு கலர்ல இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப கலர் வந்து நம்ம கிட்ட ஆட் பண்ணும்போது அந்த ஓவரால் லுக்கே வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஒரு கிளம்சியா இருக்க மாதிரி இருக்கும், அந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 to 3 கலர்ஸ் வச்சு ஓவரால் லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுங்க. அது உங்களை இன்னுமே அழகா ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய இடங்கள்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 4th டிப், நம்ம டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களுக்கு குவான்டிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட மேக்கப் ப்ராடக்ட்ஸே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு லிப்ஸ்டிக்கே எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து 10-15 ஷேட் வச்சிருப்பாங்க, பட் அது எதுவுமே வந்து ரொம்ப குவாலிட்டியான பொருளா இருக்காது. அது ஷேட் நிறைய வேணும் அப்படின்றதுக்காக குறைச்ச அமௌண்ட்ல குவாலிட்டி சரியில்லாத ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்படி யூஸ் பண்ணக்கூடிய பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா தயவு செய்து அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கின்ல போடக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பணம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு குவாலிட்டி கம்மியான பொருட்களை வந்து ரெகுலர் பேசிஸ்ல யூஸ் பண்ணாதீங்க. அது ஸ்கின்னை ஏதோ ஒரு விதத்துல அஃபெக்ட் பண்ணும், நம்மளோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ அந்த ப்ராடக்ட் வாங்கி கொஞ்ச நாள்லயே நம்ம யூஸ் பண்ண முடியாத லெவலுக்கு போயிடும், தூக்கி போடுற மாதிரி இருக்கும், பொருளும் வேஸ்ட், பணமும் வேஸ்ட், ஹெல்த்தும் ஏதோ ஒரு விதத்துல அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எப்பவுமே குவாலிட்டியான பொருள் நம்ம கிட்ட 2-3 ஷேடுல லிப்ஸ்டிக் இருந்தா கூட போதும். அதை வச்சு நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஒரு லுக் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். அது ஐ ஷேடோவா யூஸ் பண்ணிக்கலாம், பிளஷா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் அது உழைக்கிற மாதிரி இருக்கும், நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்டாக இருக்கும், எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே குவான்டிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்கிட்ட இவ்வளோ பொருள் இருக்கு அப்படின்றதுக்கு பதிலாக என்கிட்ட 2-3 பொருள் இருந்தாலும் குவாலிட்டியான பொருளாக வச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி குவாலிட்டிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி குவாலிட்டியான பொருட்கள் வச்சு நம்ம ஒரு மேக்கப் கிரியேட் பண்ணும்போது இன்னுமே நம்மள அழகா காட்டும். அண்ட் ஆல்சோ நம்மளோட ஸ்கின்னையும் எந்த விதத்திலையும் பாதிக்காது, பணத்தையும் வேஸ்ட் பண்ணாம இருக்கலாம். 5th டிப், எப்பவுமே நீங்க அடுத்த நாள் மார்னிங் எந்த ட்ரெஸ் வியர் பண்ண போறீங்களோ அதுக்கு சூட் ஆகிற மாதிரியான ஆக்சசரிஸை முதல் நாள் நைட்டே ரெடியா ப்ரிப்பேர்டா எடுத்து வச்சிருங்க. ட்ரெஸ் அயன் பண்ணணும்னா அயன் பண்ணி வச்சிருங்க, அதுக்கு மேட்சிங்கா போட போற ஷூவா இருக்கட்டும், ஸ்லிப்பர்ஸா இருக்கட்டும், சாண்டல்ஸா இருக்கட்டும், எதுவோ அதை எடுத்து வச்சிருங்க. ஹேண்ட்பேக்கா இருக்கட்டும், குட்டி குட்டி ஆக்சசரிஸா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சுட்டு அப்புறம் பெட்டுக்கு போற பழக்கத்தை வந்து எப்பவுமே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டா போட்டு நம்மள ப்ரெசென்ட் பண்ணிக்கும் போது இன்னுமே நம்ம அழகாவும் ப்ரெசென்ட் பண்ணிக்குவோம், அழகா நம்மள கேரி பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு நினைப்பே நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் டென்ஷன் இல்லாம நம்ம போக வேண்டிய வேலைக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா காலையில ட்ரெஸ்ஸை ஒரு பக்கம் எடுத்துட்டு அதுக்கு மேட்சிங்கா ஜுவல்லரி எங்க இருக்குன்னு வீடு ஃபுல்லா தேடுறது, அதுக்கு மேட்சிங்கான ஹேண்ட்பேக் எந்த இடத்துல வச்சோன்னு தேடுறது, இந்த மாதிரி தேடுறதுலயே டென்ஷன் ஆகி நம்ம போட்ட மேக்கப் எல்லாம் கூட சம்டைம்ஸ் கலைஞ்சு போயிடும். அந்த டென்ஷன்ல எவ்வளோ அழகான ட்ரெஸ்ஸை நம்ம வந்து போட்டிருந்தா கூட முகம் அந்த டென்ஷன்ல ஒரு ஒரு அப்செட்டான மைண்ட்ல நம்ம நினைச்ச விஷயத்த நம்ம போட முடியலையே, அதை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இருக்கும்போது அந்த முகம் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக தான் செய்யும். அது எவ்வளோ மேக்கப் பண்ணாலும் உங்களை வந்து இன்னும் டல்லா தான் காட்டும். ஸோ நம்ம கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டா அதை எந்திரிச்சு நம்ம ரெடி ஆயிட்டோம் அப்படின்னா
நம்மளோட முகத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்மைலா இருக்கட்டும், நான் கரெக்டா தான் என்னை வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸா இருக்கட்டும், இன்னுமே நம்மள அழகா காட்டுறதுக்கு நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 6th டிப், நம்மளோட பாடி டைப்புக்கு தகுந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸை ரெடிமேடாவோ இல்லை அன்ஸ்டிச்சா வாங்கினீங்கன்னா கரெக்டாக ஸ்டிச் பண்ணி அதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி போடக்கூடிய பழக்கத்தை எப்பவுமே வச்சுக்கோங்க. நம்மள சில பேர் இருப்போம், ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஷோரூம் போவோம், அங்கே பார்க்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் நமக்கு ரொம்ப பிடிச்சி போகும், விட்டுட்டு வரதுக்கே மனசு இருக்காது. ஆனால் அது நம்ம சைஸை விட ஒரு 2 சைஸ் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பரவாயில்ல, நான் அதை ஆல்டர் பண்ணி கூட போட்டுக்குவேன், ஆனால் கண்டிப்பாக எனக்கு அந்த ட்ரெஸ் வேணும்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆல்டர் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அதுல ஷோல்டர் ஒரு பக்கம் அப்படி இறங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், இல்ல சைட்ல நம்ம ஃபிட் பண்ணது வந்து பாக்குறதுக்கு நல்லா இல்லாம இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து உங்க சைஸை விட அடுத்த சைஸ்ல இருக்கு, அதை கொஞ்சமா ஆல்டர் பண்ணா கூட போட்டுக்கிறதுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கான்பிடென்ட்டா தோணுச்சுன்னா மட்டும் அதை வாங்குங்க. அடுத்தடுத்த சைஸ்க்கு வந்து போகாதீங்க. அண்ட் ஆல்சோ ஒரு கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ண போறீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் சைஸ்ல ஸ்டிச் பண்ணுங்க. ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் உங்களோட பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அதை ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணக்கூடிய பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க. சில பேர் வந்து கொஞ்சம் லூஸாக போடுவோம், கொஞ்சம் டைட்டாக போட்டால் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுக்கே அது நிறைய நேரங்களில் கம்ஃபர்டபுளாக இல்லாதப்ப நீங்கள் ஒரு இடத்துல அதை கேரி பண்ணுற விதமும் கான்ஃபிடென்ட்டாக இருக்காது. எங்கேயோ ஒரு கான்சியஸாகவே இருப்பீங்க அந்த ட்ரெஸ் மேலே. ஸோ அதனால எப்பவுமே ஸ்டிச் பண்ணுற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வாங்கின ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அதை ஃபிட் பண்ணி போடக்கூடிய பழக்கத்தை எப்பவுமே வச்சுக்கோங்க. 7th டிப், உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்டைல் வந்து எப்பவுமே கேரி பண்ணுங்க. அது உங்களை ஒரு இடத்துல வந்து தனித்துவமாக காட்டும். அவங்கள பார்த்தாங்கனாலே இவங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் வியர் பண்ணுவாங்க, இவங்க இந்த மாதிரி தான் அவங்கள வந்து கேரி பண்ணுவாங்க, இவங்க இந்த மாதிரி ஒரு லுக்ல வந்து எப்பவுமே இருப்பாங்க, அது பார்க்கறதுக்கு பிளசண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ஒரு யூனிக்னஸ் வந்து எப்பவுமே கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பண்ணிக்கக்கூடிய ஹேர் ஸ்டைலா இருக்கலாம், நீங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸா இருக்கலாம், நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அக்சசரிஸா இருக்கலாம், இல்லை நீங்க பண்ணிக்கக்கூடிய மேக்கப்பா இருக்கலாம். அதுல ஏதோ ஒரு விதத்துல ஒரு யூனிக்னஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து நீங்க தான் அப்படின்றத தனியா ஒரு இடத்துல இருந்தீங்கனாலும் அழகா காட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கீங்க, அதுல இவங்க இருந்தாங்கனாலே அவங்க அந்த இடத்துல இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் வியர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அவங்க வந்து அவங்கள ப்ரெசென்ட் பண்ணிக்குவாங்க, அவங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அந்த இடத்துல வந்து அவங்கள கேரி பண்ணிக்குவாங்க, கான்ஃபிடென்ட்டா கேரி பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி சொல்ற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்டைல் வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. 8th டிப், ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரெண்டிங் தான். ஒவ்வொரு நாளும் ட்ரெஸ்லையோ, நம்ம போட்டுக்கூடிய ஜுவல்ஸ்லையோ, பேக்லையோ, ஸ்லிப்பர்ஸ்லையோ, மேக்கப்லையோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரெண்டிங்கான விஷயங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்மளை வந்து எப்பவுமே அப்டேட்டடா வச்சுக்கணும். அந்த அப்டேட்டடா எதை மீன் பண்றேன் அப்படின்னா, இப்போ என்ன மாதிரியான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து வந்திருக்கு அப்டேட்டடா அப்படின்றத பார்க்கலாம். அது உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்னா வாங்கிக்கலாம். ட்ரெஸ்ஸஸா இருக்கட்டும், இப்போ நான் சொன்ன நிறைய அக்சசரிஸா இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்ல எந்த மாதிரி புதுசா வந்திருக்கோ அதெல்லாம் வாங்கி தாராளமா உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணலாம். பட் அது உங்களுக்கு சூட் ஆகாத பட்சத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்குள்ள அதை திணிக்காதீங்க. அது பார்க்கறதுக்கு எப்பவுமே நல்லா இருக்காது. ஒரு ட்ரெண்டிங்கான சாரீ இருக்கு, இந்த சாரீ வந்து எல்லாரும் வியர் பண்றாங்க, நானும் அதை வியர் பண்ண போறேன் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சூட் ஆகுதா, உங்களோட பிசிக்கு சூட் ஆகுதா, உங்களோட ஸ்கின் டோனுக்கு அது நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதா, இல்ல உங்களுக்கு அதை போட்டீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளா இருக்குமா, உங்க மனசுக்கு அது பிடிச்சிருக்கா, அதை வியர் பண்ணா உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்குமா அப்படின்னா மட்டும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி வியர் பண்ணுங்க. அதை விட்டுட்டு எல்லாரும் போடுறாங்க, நானும் அந்த ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புல மாறுறேன் அப்படின்ற மாதிரி பிடிக்காத ஒரு விஷயத்த, உங்களுக்கு சூட் ஆகாத ஒரு விஷயத்த, உங்களால கான்ஃபிடென்ட்டா கேரி பண்ண முடியாத ஒரு விஷயத்த எப்பவுமே ட்ரை பண்ணாதீங்க. அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளான விஷயத்தை தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து நீங்க போட்டிருக்கும் போது ஒரு ஹாப்பியாவோ இல்ல கம்ஃபர்டபுளாவோ ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் நம்மளுக்கு இருந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புல நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். பட் அந்த அப்டேட் பண்ற விஷயம் நமக்கு சூட் ஆகுமா, நமக்கு அது கரெக்டா வருமானதை பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. மற்றவங்க எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு சூட் ஆகாத ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு உங்களுக்குள்ள திணிக்காதீங்க. அது பார்க்கறதுக்கு எப்பவுமே நல்லா இருக்காது. 9th டிப், நம்மளோட டெய்லி பேசிஸ்ல நம்மளோட மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சில டூல்ஸா இருக்கட்டும், நம்மளோட ட்ரெஸ்ஸஸா இருக்கட்டும், இது எல்லாமே ஹைஜீனிக்கா இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. நீங்க ரெகுலரா வியர் பண்ணக்கூடிய ஒரு சாக்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களோட மேக்கப் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ்ஷா இருக்கட்டும், ஸ்பாஞ்சா இருக்கட்டும்,
இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து எப்பவும் ஹைஜீனிக்கா இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. நம்மள அழகா வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அதே மாதிரி அது சார்ந்த பொருட்கள் இருக்கும்ல, அது சார்ந்த டூல்ஸ் இருக்கும் பாருங்க, அது எல்லாமே ஹைஜீனிக்கா இருக்கான்னு எப்பவுமே அதுக்கு ஒரு கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய அந்த மேக்கப் பிரஷ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சில பேர் வந்து கிளீன் பண்ணாமலே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னை நிறைய விதத்துல அஃபெக்ட் பண்ணும். அது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. அண்ட் ஆல்சோ எந்த ஒரு விஷயத்தையும் ஹைஜீனிக்கா யூஸ் பண்ணும்போது தான் அது நம்மளோட ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணாம இருக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இப்போ நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஸ்லிப்பர்ஸ் ஷூவாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து போட்டு போகும்போது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தேடி எடுத்து வச்சு போட்டு போகிறோமோ, திருப்பி நம்ம அதை வந்து வீட்டில் வைக்கும் பொழுது நீட் பண்ணி தொடச்சி வைக்கிறதா இருக்கட்டும், சாக்ஸை உடனே வாஷ் பண்ணி போட்டு திருப்பி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ப்ரஷஸ் ஸ்பஞ்சஸ்லாம் க்ளீன் பண்ணி சானிடைஸ் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அழகுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை விட ஒரு படி மேலே ஹைஜீனிக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இப்போ நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நம்மளை எவ்வளோதான் நம்ம அழகாக ப்ரெசன்டபிளாக ஒரு இடத்துல கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டாலும், இது எல்லாத்தையும் பண்ணிட்டு மூஞ்சி உம்முன்னு வச்சு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது. அண்ட் ஆல்சோ நம்ம எவ்வளோ மேக்கப் போட்டு எவ்வளோ அழகான ட்ரெஸ்ஸஸ் போட்டு ஆக்சசரிஸ் போட்டு உட்காந்துட்டு ஃபேஸை ஒரு ஸ்மைலிங்காக வச்சுக்காம எப்பவுமே உம்முன்னு உருன்னே இருந்தோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதனால ஒரு சின்ன ஸ்மைலோட உங்களை எப்பவுமே வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களை பார்க்கும்போது ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுங்க. அதுவே வந்து எதுவுமே நம்ம பெருசா மேக்கப் பண்ணிக்கல, ரொம்ப அழகான ட்ரெஸ் பண்ணிக்கலன்னா கூட அந்த ஒரு குட்டி ஸ்மைல் இன்னுமே அந்த ஒரு அழகை வந்து ஜாஸ்தி பண்ணி காட்டும். ஸோ எப்பவுமே ஒரு அழகான ஸ்மைல உங்ககிட்ட கேரி பண்ணிக்கோங்க. அதுவும் செல்ஃப் க்ரூமிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோட முடியுது. நீ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.